ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. 3 நாள் மட்டுமே தொடர்ந்து இதை குடிச்சிட்டு வந்து பாருங்க. உங்களுடைய சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்துமே வெளியேறி உங்களுடைய சிறுநீரகம் ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இயற்கையான ஹோம் ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவாக நம்ம நினைச்சிட்டு இருப்போம் வயிறு சுத்தம் இருந்தாலே நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். அது உண்மைதான். ஆனால் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் உறுப்புலே மிக முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சிறுநீரகங்கள். அந்த சிறுநீரகங்கள் சுத்தம் இல்லைன்னா என்ன மாதிரியான நமக்கு சிம்டம்ஸ் தெரியும் பார்த்தீங்கன்னா, உடல் அசதி அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன வேலை செஞ்சாலே பார்த்தீங்கன்னா உடல் அங்கங்கே வலிக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் குறிப்பாக நடு முதுகு தண்டுவட பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அதிகமான அழுத்தத்தை கொடுத்து அதிகமான வலியை ஏற்படுத்தும். இன்னும் சில பேருக்கு முட்டி வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி இதெல்லாமே அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும். ஆமாங்க, நிச்சயமா அந்த அளவுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரகங்கள் நமக்கு என்ன மாதிரியான வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தத்துல தங்கியிருக்கக்கூடிய அந்த நச்சுக்களை அகற்றுறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அந்த சிறுநீரகத்துல அசுத்தம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ரத்தம் சுத்தமின்மையா போயிடும். அப்படின்னா இது உங்க ரத்தத்துல அதிகமான இன்ஃப்ளமேட்டரியை உருவாக்கும். இந்த இன்ஃப்ளமேட்டரி அதிகமாக அதாவது உங்களுடைய இஎஸ்ஆர் வேல்யூ அதிகமாக அதிகமான உடல் அசதி ஏற்பட ஆரம்பிக்கும். எந்த வேலை செஞ்சாலும் இடுப்பு வலி, கழுத்து வலி எல்லா வலியுமே வர ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்க நோட்டீஸ் பண்ணி கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹோம் ரெமடியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்முடைய சிறுநீரகங்கள்ல நெஃப்ரான் சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்முடைய ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு பயன்படுது. இந்த சிறுநீரகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தோராயமா 190 இருந்து 200 லிட்டர் ரத்தத்தை சுத்தம் செய்யுது. இதில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 லிட்டர்ல இருந்து 1.25 லிட்டர் வரைக்கும் சராசரியாக சிறுநீராக மாற்றப்பட்டு அது சிறுநீர் பையில சேகரிக்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதுல 1.5 டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி போல சேர்க்க போகிறேன். கொத்தமல்லி தழையில அதிகப்படியான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்கு. இது நம்மளுடைய ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுறதுல முதன்மை பங்கு வகிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த நாள்பட்ட கழிவுகளை வெளியேற்றுறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நம்மளுடைய சிறுநீரகங்களில் தங்கியிருக்கக்கூடிய அந்த நாள்பட்ட கழிவுகள், அதுக்கப்புறம் கற்களை கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மையும் இந்த கொத்தமல்லிக்கு உண்டு. அதாவது நம்முடைய அந்த சிறுநீரக குழாயில சிறு சிறு கற்களாக தங்கி இருந்துச்சுன்னா அந்த கற்களை உடைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை, அதாவது நம்மளுடைய யூரின் வழியாக வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கொத்தமல்லிக்கு உண்டு. அடுத்ததா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4லிருந்து 5 ஸ்லைஸ் போல, அதாவது பாதி எலுமிச்சம்பழம் போல சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம கொதிக்க விடுவோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் இதை கொதிக்க விட்டீங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி 3/4 டம்ளர் தண்ணி ஆற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இது நீங்கள் நல்லாவே ஆற வச்சிடலாம். இல்லைன்னா மிதமான சூட்டில் கூட குடிக்கலாம். இது கூட எதுவும் கலந்து குடிக்காமலும் இருக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக தேனை கூட கலந்து குடிக்கலாம். எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை காலையில் வெறும் வயிற்றுல குடிங்க. 3 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நம்ம எடுத்துக்கூடிய உணவு முறை மாற்றங்களால நிறைய நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு தடவை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமாக அந்த பழுதடைந்த சிறுநீரகம் கூட சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இடுப்பு வலி, கழுத்து வலி, முதுகு வலி பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இது நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியா இருந்து உங்களுடைய ரத்தத்தை சுத்தம் செய்யறதோடு மட்டும் இல்லாம உங்களுடைய சிறுநீரகங்களையும் சுத்தம் செய்யறதுல ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு ஹோம் ரெமடியா இருக்கும். நம்மளுடைய சிறுநீரகங்கள் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வேலை செய்யணும்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2.5 லிட்டர்ல இருந்து 3.5 லிட்டர் தண்ணியாச்சும் குடிச்சிட்டு வரணும். அதுவும் குறிப்பா இந்த ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணும்போது டெய்லி அட்லீஸ்ட் 3 லிட்டர் தண்ணியாச்சும் குடிங்க. சிறுநீரகங்கள் சுத்தம் இல்லை அப்படின்னாலே சிறுநீர் கழிக்கும் போது அந்த சிறுநீர் தாரையில பார்த்தீங்கன்னா அதிகப்படியான எரிச்சல், அடி வயிற்று வலி இந்த மாதிரிலாம் கூட இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.